சிஸ்டர் குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷியா இருக்கேன். இன்னைக்கு நாம ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் 17 பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் வெட்ட குத்து தான் வந்துச்சு 15, 16 இவன் அவனை வெட்டினா, திருப்பி அவன் இவனை வெட்டினா, இந்த வெட்டினதுக்கு தண்டனையாக இவனை இன்னொருத்த வெட்டினா, இப்படியே தான் வந்துச்சு. அதிகாரம் 17 பார்ப்போம் என்ன சொல்றாங்க. ஓகே பிரதர். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய நீங்க சொல்லும்போது அது மறுபடியும் 13 இருந்து படிங்களா? அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தாய் என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான்.
கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள். சூப்பரா இருக்கு. இதுல ஒரு விஷயம் வந்து நமக்கு என்ன ஞாபகப்படுத்துது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பண்ண அற்புதத்தை எல்லாமே இங்க எலியா பண்ற. இயேசு கிறிஸ்து தான் ஒரு அப்பத்தை வச்சு நிறைய பேருக்கு கொடுத்தாரு, ஒரு மீனை வச்சு நிறைய பேருக்கு உணவு கொடுத்தாரு, இப்படின்லாம் வரும். அதே மாதிரி ஒரு திராட்சை நிறைய பேருக்கு கொடுத்தாரு, அது குறையவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே விஷயத்த இங்க எலியாவும் பண்ற. இதுல வந்து எலியா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கு வந்து கடவுளுடைய வார்த்தை உண்டாயிற்று. அதாவது அவங்க இந்த குறி சொல்றவங்க கடவுள் மூலமாக கேட்டு ஒரு மீடியாவா இருக்கிறாங்க இல்லையா கடவுளுக்கு, அந்த மாதிரி மீடியமா இருக்கிறோம். ஸோ அப்ப கடவுள் தான் சொல்றாரு, நீ போய் ஆத்துல போய் ஒளிஞ்சிட்டு இருன்றாரு. ஸோ அதை ஏன் ஒளிஞ்சிட்டு இருக்க சொல்றாரு? இதுக்கு முன்னாடி எதுவும் அவர் கொலை பண்ணதாகவோ அப்படி எதுவும் வரல. பட் மேபி இதுக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு சம்பவம் இருக்கிற மாதிரி எனக்கு பச்சை மாதிரி ஞாபகம் பார்ப்போம். ஸோ அப்பதான் வந்து நான் எப்பவோ கேட்டது. அப்போ வந்து ஏதோ ஒரு கடவுள் சொன்னாருன்றதுக்காக கொலை பண்ணுவோம். கொலை பண்ணோடனே கடவுள் கிட்ட கேட்பான், இப்போ என்ன கொலை பண்றாங்களா, என்ன பண்றது? உடனே நீ போய் ஒளிஞ்சுக்கோ. அப்ப இதே மாதிரியே காக்கா வந்து அவருக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கும். சோ அப்படிதான் எனக்கு ஞாபகம். பிரதர், எனக்கு ஒரு டவுட். கொலை பண்ணவங்கள கடவுள் காப்பாத்துவாரா? ஏன் காப்பாத்தணும்? அது பைபிளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை பண்ணா கொலை பண்ணு கடவுளே சொல்ற மாதிரி வருது இல்ல. அந்நிய தேவனை வணங்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், விபச்சாரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. ஸோ அப்படி வந்த மாதிரி எனக்கு ஞாபகம். பட் ஆனா இதுல வேற மாதிரி வருது. சரி பார்ப்போம். ஏன்னா இங்க ஒளிஞ்சிக்கோன்னு எதுக்கு கடவுள் சொல்லணும்? எதுக்கு சம்மந்தம் இல்லாம ஆத்தங்கரையில போய் நீ ஒளிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிரா இருக்கு. மேபி போக போக தெரியலாம். ஸோ அந்த ஆத்து தண்ணியை குடிச்சிட்டு காகங்களுக்கு கட்டளை இடுவேன். இப்ப இதுல வந்து நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா, பைபிள் புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒன்று சொல்லுவார், எதுக்கு நீங்க எல்லாரும் வந்து நாளைக்கு என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்திக்குவோம்னு ஏன் கவலைப்பட்டு இருக்கீங்க? என்னத்தனா இதை நினைத்தே உங்களுடைய வாழ்க்கையை வந்து பணம்னு பின்னாடி போறோம். சாப்பிடுறதுக்கு இதுக்கு வேணும், அதுக்கு வேணும்ட்டு. காக்கைக்கும் குருவிக்கும் கூட அடுத்த நாள் உணவை கடவுள் தயார் செய்யலையா? அப்படி இருக்கும்போது அவரை விட மேன்மையானவன் அல்லவா மனிதன். அப்ப மனிதனுக்கு தேவையானதை கடவுள் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு அங்க கேட்டிருப்பார். அது அங்க கேட்கிறாரு, இங்க நடக்கிறத காட்டுறாங்க. அதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள தொடர்பு. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலயும் இவரு போறாரு, அங்க எதுவுமே கிடையாது, உனக்கு வேண்டியதை காக்கா எடுத்துட்டு வந்து போடும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி போய் தங்கி இருக்கிறான். அப்பம் இறைச்சி எல்லாம் அதை எடுத்துட்டு வந்து போடுதான். ஸோ காக்கா வந்து இறைச்சி சாப்பிடும், அது எல்லாத்தையும் தானே சாப்பிடும். ஸோ அப்போ அதை எடுத்துட்டு வந்து போடுது. ஸோ இது எனக்கு சின்ன வயசுல ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா, நாங்கள் சின்ன வயசுல கொடுக்காப்புளி மரம் இருக்கும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், நல்லா பெருசா இருக்கும். ஸ்கூலு விட்டு வந்தோடனே நாங்கள் அங்கே தான் போயிடுவோம். பக்கத்துல வீடெல்லாம் இருக்கும், நடுவில் இருக்கும் அந்த மரம். அது பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். காக்கா வந்து அந்த கொடுக்காப்புளியை தள்ளி 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 அதை மிஸ் பண்ணி கொடுக்காப்புளி மரம்னாலே பெருசா தான் இருக்கும், நம்மளால பறிக்க முடியாது. ஆமா, ஒட்டடை குச்சி அந்த அந்த சொரட்டை வச்சும் பறிப்பாங்க. ஆனா நல்ல பழம்லாம் உச்சியில இருக்கும். அது வந்து அந்த காக்காலாம் கரெக்டா பழத்தை தான் சாப்பிடுவது தவிர பிஞ்செல்லாம் சாப்பிடாது. அது பறிக்க ட்ரை பண்ணும்போது அது விழுந்துடும். அதை பொறுக்கி நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் சின்ன வயசுல. இதை பார்க்கும்போது அது ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நிலையும் வரலாம். ஆனா இப்ப மரம் கூட எங்கேயும் இல்ல, எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் கடவுள் நமக்கு வந்து பிரம்மகுமாரிகளுக்கு கடவுள் சொல்றது என்ன அப்படின்னா, கோடீஸ்வரனுக்கு கூட கடைசியில உணவு கிடைக்காதுன்னு சொல்றாரு.
₹1,00,000 கொடுத்தாலும் ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்காதுன்றார். அப்படியே கிடைத்தாலும் அது விஷமாக இருக்கும்ன்றார். ஏன்னா அணுகுண்டுல போட்டப்புறம் எல்லாம் விஷமாயிடும். கரெக்ட் விஷ பிரதர். வாயு எல்லாம் இப்பயே போடும். இப்பயே எல்லாமே அப்படிதான் பிரதர் இருக்கு. எங்க அது நல்ல உணவு கிடைக்கு? அதற்குத்தான் கடவுள் இப்பவே நம்மள தயார் பண்றாரு. எடுத்தோடனே சாப்பிடாதீங்க, அதுக்கு சக்தி கொடுத்து தூய்மை ஆக்கிட்டு எனக்கு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் சாப்பிடுங்கன்றது. ஸோ இதை இப்பவே நீங்க பழக்கப்படுத்த படுத்த படுத்த கடைசி நேரத்துல சாப்பாடே இல்லாட்டினாலும் உங்களுக்கு 4 ரொட்டி துண்டாவது, அதாவது சப்பாத்தி, காஞ்ச சப்பாத்தியாவது கிடைச்சிடும்ன்றார். பட்டினியில நீங்க சாக மாட்டீங்கன்ற. ஏன்னா அதுக்கு முன்னாடி சூப்பருங்க இறைவனை பிரதர். நினைச்சு நினைச்சு நம்ம பாவத்தை எரிச்சிடுறதுனால. அப்ப நல்ல பசியில இருக்கும்போது வந்தோடனே டபக்குன்னு சாப்பிடுற பழக்கம் இருந்தா மாட்டிக்குவாங்க. ஏன்னா அதுவே பிரதர், ருசி இதனாலேயே ருசி நிறைய சாகும். பேர் இறந்திருக்காங்க. இதனால பரோட்டா சாப்பிட்டு சீரியஸ்லி. இதனாலதான் இறக்குறது. ஸோ அப்ப இறைவன் கரெக்ட். நினைவுல சாப்பிடும்போது தானாவே பொறுமையா தான் சாப்பிடுவீங்க. இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இன்னொன்னு, இறைவன் நினைவுல இருக்கும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த விஷத்தன்மை எல்லாமே போயிடும். கடைசி நேரத்துல மற்றவர்கள் பிரம்மகுமாரிகள் கையில கொடுத்து நீங்க திருஷ்டி கொடுத்து கொடுங்கன்னு சொல்லிதான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கே பயம் வந்துடும். இதோடைய நினைவு தான் பக்தி மார்க்கத்துல தேவதைகளுக்கு படைச்சிட்டு சாப்பிடுறது. ஆமா பிரதர். இத்தனை நாள் அதற்கான அர்த்தம் நமக்கு தெரியாது இல்ல. கரெக்ட். ஏதோ சாமி இதுக்காக கும்பிடுறோம், சாமி கும்பிடுவோம், படையல் கரெக்ட். போடுவோம், சாப்பிடுவோம். பட் ரீசன் அதை நாம பண்றோம். ஸோ அப்படி பண்றவங்க, அதாவது நாம வந்து கொடுக்குறோம் இந்த விஷயம். அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, தேவதைகளாக நாம தான் மாற போறோம், தேவதைகளோட நாம தான் சாப்பிட போறோம். அதனால தேவதைக்கு கொடுத்து சாப்பிடுறது அப்படி ஒரு அர்த்தமும் வருது. ஏன் மற்ற மதத்தினர் இந்து சாமிக்கு படைச்சதை சாப்பிடுறது இல்லைன்னா, அவங்க சொர்க்கத்துக்கு வர போறது இல்லை, அதனால தேவதைகள் கூட சாப்பிட போறது இல்லை. ஸோ அது ஒரு நினைவாக அவங்க எதையும் நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க. கடவுளுக்கு அது கடவுள் கிடையாது, அவங்க தேவதைகள். பட் தேவதைகளுக்கு படைத்ததை அல்லது சிவபெருமானுக்கே படைத்ததை கூட நான் சாப்பிடலன்றது பெருமையா என்னன்றதை அவங்களே முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான் இல்லையா? சரி, ஓகே. ஆனா இங்க என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஷயமும் காக்கா போடுறது இந்த மாதிரி விஷயமும் கூட நமக்கு அந்த மாதிரி நிலை வராது. பட் மற்றவர்கள் இருக்கிறாங்களே, அதுலயே ஓரளவுக்கு நல்லது பண்ணவங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் கடைசியில் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது கிடைக்கும். அவங்க செய்த பக்தியின் பலன், புண்ணியத்தின் பலன் ஏதோ அது ஒண்ணு மூலியமா கிடைக்கும். புல்லெல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த கறி மீனெல்லாம் கிடைக்காது கடைசி நேரத்துலாம். இதுல அப்படி போட்டிருக்கிறாங்க, புல்லு சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி இருக்கும். அப்ப காக்கா எதையாவது என்னைக்கோ ஒரு நாள் அந்த பக்கம் வந்துச்சுன்னா, பழம் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு வந்து தவறி விழலாம், அதை சாப்பிடலாம் அவங்க. சோ அதையும் இப்படி ஒரு நிலைமை இறுதியில் வரும் அப்படிங்கறத இது காட்டுது. ஆமா, தீர்க்க தரிசனமாக அது தெரியுது நமக்கு. எல்லா மதங்களுமே இதுதான் பிரதர் சொல்லுது. ஃபியூச்சர்ல கலியுகத்துல நடக்க போற விஷயங்களை தான் சொல்றாங்க இல்லையா? அது அவங்களுக்கு தெரியல, எல்லாம் நடந்துச்சுன்னு நினைக்கிறாங்க. இனிதான் நடக்க போகுது விஷயங்கள். கண்டிப்பா. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன்னு ஒன்ன பாத்துக்கிறதுக்கு நீ அங்க போன்னு கடவுள் சொல்றேன். நமக்கு சமீபமா முரளியில, நாளைக்கு முரளி, சண்டே முரளியில தான் கடவுள் சொல்றாரு. ஸோ அது அவசியம் எல்லாரும் பாருங்க. அதுல என்ன சொல்லிருப்போம்னா, கடைசி நேரத்துல அந்த உலக அழிவின் போது என்ன ஆகுமோ, இப்போ ஒரு நிலநடுக்கமே வந்துச்சுன்னா, ஐயோ நான் இங்க போய் ஒளியிருந்தா அங்க போய் ஒளியிருந்தான்ல நீங்க பயப்படாதீங்க, நீங்க என் நினைவுல இருங்க, உங்கள் கால்கள் தானாக பாதுகாப்பான இடத்தை நோக்கி தான் நகரும் அப்படிங்கிற. சோ இங்க வந்து கடவுள் சொல்ற மாதிரி காட்டி இருந்தாலும் சத்தம் கேட்கிற விஷயம் கிடையாது இது. அப்படி சத்தம் கேட்டா எல்லாருக்கும் ஏன் கேட்கலன்னு கேட்பாங்க, அதெல்லாம் இருக்குது இல்லையா? அப்ப இங்க தானாகவே ஒரு இடத்திற்கு அவங்க போவாங்க, அங்க ஒருத்தர் அவங்கள பாத்துக்குவாங்க. அந்த மாதிரி நபர்கள் கிட்ட போவாங்க அவங்க வந்து அந்த கடவுள் சொல்றபடியே நடந்திருந்தால். அதனால்தான் கடவுள் சொல்றாரு, பிரம்மகுமாரிகளுக்கு பட்டினியினால் இறக்க வாய்ப்பு கிடையாது, துர்மரணமும் நடக்காது, கிடையவே கிடையாதுன்ற. துர்மரணம் நீங்களா நினைத்தால் மட்டும்தான் உயிர் பிரியுன்ற. கடைசி நேரம் மகாபாரதத்துல பாருங்களேன், பீஷ்மருடைய கேரக்டர் அவரா வந்துட்டு என்னைக்கு மரணத்தை விரும்பி எடுத்துக்கிறாரோ அப்பதான் மரணம் நெருங்கும். அது நம்மளுடைய அடையாளம் தானே. அது காரணம் என்னன்னா, ஒரு பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறார். பிரம்மச்சரியம். அதைத்தான் இறைவன் சொல்றார், காமத்தை வெல்லுங்கள். அதை வெல்வதற்கு இறைவன் நினைவிலேயே இருக்கணும். மரணம் நம்மள நெருங்காது நம்மளுடைய அனுமதி இல்லாமல். கடவுள் செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கிறாரு. இந்த இடம் தான் பரந்தாம பரலோகம்னு சொல்றோம். கடவுளை தான் கர்த்தர்னும் சிவனும் அல்லானும் 3 மதத்துல சொன்னாங்க. கடவுள் ஒருத்தர் தான். சோ நம்ம உயிர்
உடம்பு கிடையாது. ஆத்மான்றது உயிர் தான். அது புருவமத்தில் நட்சத்திரம் சொல்லிக்கனால தான் அங்க போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. ஸோ அந்த ஆத்மா தான் நான்ற உணர்வோட இறைவனை நினைச்சுக்கிட்டே இருந்தால் போதும், கடைசியில எல்லாமே தானாகவே உங்களுக்கு டச் ஆகும், தானாகவே ஆபத்தான இடத்த விட்டு நீங்க எட்ட போவீங்க அப்படிங்கிறார். இதுல பாருங்க, அதுதான் இறைவன் சொல்றாரு, நீ ஆத்தங்கரைக்கு போன்னு சொல்றாங்க, போறாங்க. அங்க காக்கை எல்லாமே கொடுக்குது. பின்ன கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆறு வற்றி போயிடுது, விதவை இருக்கிற இடத்துக்கு போங்கிறாங்க, விதவை எல்லாமே கொடுக்குறாங்க. சோ இறைவன் வழிபடியே நடந்தா நமக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் இல்லையா? இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல ஒரு சில தடை வர்றதே உங்களை பாதுகாக்கிறதுக்காக இருக்கும். நிறைய நம்ம அனுபவம் பண்ணிக்கிட்டே இருப்போம். சேவை பண்றவங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ஒரு சேவை பண்ண நினைப்போம், அது தடை வந்துகிட்டே இருக்கும். ஆனா அதுலதான் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். அதுக்கப்புறம் தான் தெரியும், ஓ இதுக்காக தான். அப்ப இறைவன் நினைவிலே மூழ்கி இருக்கிறது தான் இங்க முக்கியமான விஷயமே. மற்றபடி இறந்தவனை உயிர் தெழுப்புறது அப்படிங்கறத கடவுள்கிட்ட இதை கேட்கும் பொழுது, ஏன்னா வள்ளலார் அது மாதிரி உயிர் தெழுப்பினார்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க. அப்ப கடவுள் சொல்றாரு, அப்படி ஒருவேளை உயிர் எழுப்புனா அவங்க அதுக்கப்புறம் சாகவே மாட்டாங்களா? எப்படியும் இறந்துதானே ஆகணும், இறந்துதானே ஆவாங்க. இங்க எதுக்கு உங்களுக்கு அவ்வளவு ஆசை இந்த நரகத்துல வாழணும்ட்டு அப்படின்னு கடவுள் கேட்கிறேன். சோ இது பக்தி மார்க்கத்தின் விஷயம். ஒரு நிமிஷம் பிரதர், என்கிட்ட ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, அதாவது நீங்க நினைச்சா இயற்கையே மாறும், சொர்க்கமே உருவாகும் சொல்றீங்க, அந்த எண்ணத்தின் மூலமா உலக அழிவை தடுத்து நிறுத்தலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. நான் சொன்ன ரீசன் என்னன்னா, இது கலியுகம், இந்த உலக அழிவை தடுத்து நிறுத்தி நாம என்ன பண்ண போறோம்? இந்த உலகத்துக்கு செய்யற பெரிய துரோகம் இல்லையா? இப்ப உலக அழிவு நடந்துச்சுன்னா புது உலகம் சத்தியுகம் தொடங்குது. இப்ப ஒருத்தர் இழுத்துட்டு இருக்கிறாங்க, உயிரே போகலன்னா அவங்க உயிர் போறதுக்கு உதவி பண்ணுவாங்க, ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி இந்த உலகமே இப்ப இழுத்துட்டு இருக்குது. சோ இப்ப நாம இதை புதுப்பிக்கிற விஷயத்தை நாம பண்றோம், உலகத்தை புதுப்பிக்கிற விஷயம். சோ இத அழிவுன்னு கூட சொல்லாதீங்கன்னு கடவுள் சொல்றாரு, பாசிட்டிவாவே பேசுங்க. அப்ப புது உலகம் வரப்போகுது, உங்களை தயார்படுத்திக்கோங்க. அப்ப இந்த கஷ்டம் முடியுது, அந்த கஷ்டம் கொடுக்கக்கூடியவர்கள் அழிக்கப்படுவார்கள் எழுதப்பட்டிருக்கும். அப்ப அந்த ரீதியிலே எடுத்துக்கோங்க. அப்ப உலகம் அழிவுன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்ப இறைவனுடைய ஞானத்தை எடுக்கும் போதுதான் ஓ பழைய உலகமே அழிஞ்சிடும், ஏன்னா அப்புறம் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க இந்த மாதிரி எல்லாம் வரும். உலகம் அழியும், இறைவன் வழிபடி நடக்கிறவங்க தானாகவே இறைவனை நினைத்து உடலை விட்டு பிரிவாங்க, மற்றவர்கள் துக்கத்தை அனுபவிச்சு வலுக்கட்டாயமாக உடலை விட்டு உயிர் பிரியும். அது இல்லாமல் சொர்க்கத்திற்கு அவங்க வரமாட்டாங்க, எல்லா ஆத்மாவும் மேல போயிடும். இறைவனுடைய வழிபடி நடந்து காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரத்தை முற்றிலும் வென்றவர்கள் எப்படின்னா, இறைவனையே நினைச்சுக்கிட்டு இருக்க ஆத்மாவுக்கு அந்த பலம் வரும். அப்படி இருக்கிறவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்க, மற்றவர்கள் சொர்க்கம் 2100 வருடம் முடிந்து நரகம் ஆன பிறகே வருவார்கள். ஏன்னா இந்த நரகத்துலதான் எல்லா மதங்களும் வருது. சோ அந்த மதம் தோன்றிய பிறகே அந்த மதத்தை சார்ந்தவர்கள் வருவாங்க. அப்படின்னா மற்ற மதத்தை சார்ந்தவர்களும் சொர்க்கத்துக்கே வரமாட்டாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் இந்த ஞானத்தை எடுத்து இதன் மீது நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா வந்துருவாங்க. மதத்தை இங்க சொல்ல வரல இல்லையா பிரதர், மதத்தை சொல்லல, இந்த ஞானத்தை எடுக்கிறவங்க, அதாவது அந்த மதத்தையே புடிச்சிட்டு இருக்கிறவங்க சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. ஏன்னா அது உடலுக்கான மதம். கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்த கிறிஸ்தவன், முஸ்லிம் குடும்பத்துல பிறந்த முஸ்லிம், இந்து குடும்பத்துல பிறந்த இந்து. அது எது உடம்பு, ஆத்மா எங்க வேணாலும் பிறக்கலாம் மாறி மாறி. அதுக்குதான் உடலின் அனைத்து தர்மத்தையும், அதாவது மதத்தையும் அல்லது குணங்கள் எல்லாத்தையும் தியாகம் செய்து வெறும் ஆத்மான்னு என்னை மட்டும் பிடித்தால் சொர்க்கத்துக்கு வருவீங்க. உங்க மதத்தையும் மத ஸ்தாபகரையும் பிடிச்சீங்கன்னா அந்த மத ஸ்தாபகர் வந்த பிறகுதான் நீங்களே வருவீங்க. அப்ப ஒவ்வொரு மத ஸ்தாபகர் எப்ப வராங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அது எல்லாமே நரகத்துலதான் நடக்குது. கடந்த 2100 வருடம் நரகம்னா இதுக்குள்ளதான் எல்லா மதங்களும் வருது. சோ அப்ப சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழியை இறைவன் இப்ப காட்டுறார். அவரை தான் சிவன் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்றோம். சோ மற்றபடி இறந்தவர்களை எழுப்புறதா இங்க காட்டி இருக்கிறாங்க. கடவுளும் எழுப்புறாரு. ஆனா கடவுள் எழுப்புறது என்ன அப்படின்னா, ஆத்மான்றத மறந்து உடல்ன்ற உணர்வில் இறந்து கிடக்குறாங்க, சுயநினைவு இல்லாமல் இருக்கிறாங்க, மயக்கத்துல கிடக்குறாங்க. அந்த ஆத்ம உணர்வு கொடுத்து எழுப்புறாரு. சோ அதைத்தான் கடவுள் பண்றாரே தவிர இறந்தவர்களை எழுப்புறது
கடவுளுடைய வேலை கிடையாது. ஏன்னா அந்த ஆத்மா அங்க இருந்து இன்னொரு உடம்பு எடுக்க போகுது. அதற்கு நம்மை தயார் தான் கடவுள் படுத்துற இல்லையா? அதனால நீங்க சாகாதீங்க, இங்கே இருங்க இங்கே இருங்க. இப்ப சமீபமா குரான் படிக்கும்போது அதுல வருது, இன்னும் 1000 வருஷம் வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி 1000 வருஷம் வாழ்ந்தாலும் நீங்க செஞ்ச பாத்துக்கான தண்டனையில இருந்து நீங்க தப்பிக்க முடியாது. அதனால நீ உன்னையே சாகடி அப்படின்ட்டு வரும். உன்னையே கொன்று விடு, மரணத்திற்கு நீ தயாராக இரு. அதுதான் இறைவன் கொடுக்கிற ஞானம். சோ மரணத்திற்கு தயாராக இருன்றது வந்து இறக்கிறது கிடையாது, உயிரோட இருந்துகிட்டே இந்த கலியுகத்தின் அனைத்து விஷயங்களையும் புத்தினால மறக்கிறது. இந்த உடம்பே நான் கிடையாது, வெறும் ஆத்மான்ற உணர்விலே இருக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆத்மாவே பார்க்கிறோம், இறைவனையும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மை பொறுத்த வரைக்கும் கலியுகம் அழிஞ்சிச்சு. இறந்தா உலகமே அழிஞ்ச மாதிரி தான். அப்ப நம்மை பொறுத்த வரைக்கும் உலகம் அழிஞ்சிடுச்சுனாலே நாம இறந்துட்டோம் தான் அர்த்தம். அப்ப கலியுகத்தின் எந்த குணாதிசயமும் கிடையாது. கலியுகத்துல வந்து ஆண் பெண்ணுன்னு பார்ப்பாங்க, நம்ம ஆத்மாவை பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இங்க மாறுது. வெறும் ஆத்மாவாகவே உங்களை உணருங்க, உலகமே அழிஞ்சாலும் உங்களுக்கு பயம் கிடையாது. உடம்பு இருக்கிறவன் தானே பயப்படுறதுக்கு. உடல்ன்ற உணர்வு இருக்கும்போதுதான் உங்களுக்கு பயமே வரும்ன்ற. இப்ப உடல் உணர்வே இல்லைன்னா, சோ மற்றபடி இந்த தீர்க்கதரிசி மூலமாகவோ யார் மூலமாகவோ உங்களுக்கு உயிர் கிடைத்தாலும் மீண்டும் நோய் வரதான் போகுது, கஷ்டப்படதான் போறீங்க, அதாவது கர்மா சொல்லலாம் இல்லைங்களா? இப்போ நம்ம ஆத்ம பதிவுல இருக்கு, நம்ம இந்த பிறவில செய்த பாவத்தையும் புண்ணியத்தையும் அடுத்த பிறவில அனுபவிக்க தான் போறோம். அது எப்படியும் நடக்கும். இப்ப இந்த ஞானத்தை எடுத்து ஆத்மாவுடைய குணத்தையே மாத்திக்கிறனால விநாசம் நடந்தால் சொர்க்கத்தில் பிறவி எடுப்போம். அங்க வந்துட்டு நம்மளுடைய உண்மையான குணம் வெளிப்படும், தெய்வீக குணம் அங்க எல்லாமே நிரம்பி இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம சொல்லுவோம் எல்லா மதங்களையும் படைத்தது வந்து சாத்தான் சொல்லலாம். சாத்தான்னா மனித வழி, வேற ஒண்ணும் கிடையாது. கடவுள் ஒருத்தர் தான், அவருடைய வழியும் ஒண்ணுதான். அதை இப்பதான் வந்து கொடுக்கிறார் பிரம்மகுமாரிகள் மூலமா. இது வரைக்கும் வந்ததெல்லாம் மனித வழிகளே. அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பக்கம் சொன்னதுக்கு முரண்பாடா அதுவே இன்னொரு இடத்துல மாத்தி சொல்லும். அதான் மனித வழி. விழிப்புணர்வோட படிச்சா நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் பைபிள்ல ஆரம்பத்துல அப்ரஹாமுக்கு 100 வருடம் கழித்துதான் ஒரு குழந்தைய பிறக்குது. 100 வயதை தாண்டிய பிறகுதான் அந்த பையனை கடவுள் பலி கொடுக்க சொல்வார். கண்ணை மூடிட்டு போய் பலி கொடுப்பார். ஸோ அங்க போதிக்கிறது என்னன்னா, குழந்தை மேல உனக்கு பற்று இருக்கக்கூடாது, எதன் மீதும் பற்று இருக்கக்கூடாது, கரெக்டான மெசேஜ் சொல்றாங்க. ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு, என் குழந்தைய காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ட்டு அப்ப மெசேஜே மாறுது பாருங்க. இப்ப கடவுள் குரான்ல தான் வரும்னு நினைக்கிறோம். குரான்லயா பைபிள்லயா தெரியல, மாத்தி மாத்தி பேசுறதுக்கு நான் என்ன மனுஷனானு வரும். அப்ப மனித வழிதான் மாத்தி மாத்தி பேசுறது. அங்க அப்படி வரும் அப்ரஹாமுக்கு. அதுக்கு அடுத்தது தாவீது, அவனுக்கு எப்படி வரும்னா, அவனுடைய மகன் நோயில இருக்கும்போது கடவுள்கிட்ட பிறந்து பிறந்து அழுவான், அவன் உயிரோட வரணும்ட்டு. பெரிய நோய் இருக்கும், ஆனா அவன் இறந்துடுவான். இவன் போய் கதவை சாத்திக்கிட்டு கடவுள் கிட்ட ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பான். வெளியில பையன் இருக்கிறான், அவன் இறந்துட்டான்ற செய்தி சொல்றதுக்கு தயங்கி தயங்கி வருவாங்க. அவங்கள பார்த்த உடனே இவனுக்கு புரிஞ்சிடும், என்ன பையன் இறந்துட்டானா அப்படின்னு கேட்பான். ஆமா அப்படின்னுவாங்க. உடனே போய் கடகடன்னு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்கன்ட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நிறைய எனக்கு பிடிச்ச ஐட்டமா எடுத்துட்டு வாங்க சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி ஜாலியா சாப்பிடுவான். எல்லாருக்கும் ஆச்சரியமாயிடும், என்ன அப்படி இருந்தீங்க, உடம்பு சரியில்லாதப்பே இப்ப செத்தே போயிட்டா இப்படி இருக்கிறீங்க. அப்ப அவன் சொல்லுவான், மரணப்படுக்கையில இருக்கும்போது இறைவன் கிட்ட கெஞ்சும் போது ஒருவேளை மனம் மாறி அவன் உயிர் பிழைக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப செத்து போயிட்டான், செத்து போன உயிர் திரும்ப வராது. இதே பைபிள்ல போட்டிருக்கு. ஆனா இங்க என்ன சொல்லுது, போன உயிர் திரும்ப வருது. இப்ப எதுல உண்மை, இதுல எது உண்மை, அததான் சொல்றது. அப்ப ஒரு மதமும் தவறுன்றத அதுவே சொல்லும். நீங்க கஷ்டப்பட்டுலாம் ஆராய்ச்சி பண்ண தேவை. சோ இந்த 3 சம்பவம் சொல்லுது பாருங்க. அதே சொல்றாங்க, ஆத்மா மீண்டும் வராதுன்ட்டு. இங்க ஆத்மா உயிர் பிச்சு ஆத்மா வந்ததா சொல்றாங்க. இதே பைபிள்லயே சொல்றாங்க. ஆமா, இன்னும் போக போக பாத்தீங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசி வந்து இறந்துடுவாரு. இறந்த பிறகு ஒருத்தங்க மறுபடியும் தீர்க்கதரிசியை கூப்பிடுவாங்க. அப்ப தீர்க்கதரிசி ஒருத்தர் உடம்புல வந்து, என்னை ஏன் கூப்பிட்ட, நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருந்த, என்ன ஏன் கூப்பிட்ட, எனக்கு எரிச்சலா இருக்குது அப்படின்னுவாங்க. அப்ப ஒரு பக்கம் வந்து இறந்தவர்களை விட்டுடணும் அப்படிங்கிற மெசேஜும் அங்க கொடுக்குது.
ஆனா இங்க திரும்ப வர வைக்கணும்ன்றதும் இருக்குது. அங்க புத்திர பாசம் இருக்கக்கூடாதுன்னு போதிக்குது அப்ரஹாம்கிட்ட. இங்க Yes, புத்திர பாசத்தை கடவுள் நிறைவேற்றுறாருன்னு காட்டுது. நிறைவேற்றுறார். சோ அப்ப இதுதான் சாத்தானுடைய வழி. சோ அப்ப ஒரு மதத்துக்குள்ளே இவ்வளவுனா ஒவ்வொரு மதத்திலும் இதே மாதிரி முரண்பாடு இருக்கு. மதங்களுக்கு இடையில முரண்பாடுனா எப்படி ஒற்றுமையா இருக்க முடியும்? சோ அப்ப ஒரே மொழி, ஒரே வழி, ஒரே தர்மம் சொர்க்கத்தில் மட்டுமே இருக்கும். அங்க இந்த மாதிரி பல மதங்கள், எந்த மதமும் இருக்காது. கடவுளுடைய வழிப்படி இப்ப நடக்கிறவங்க மட்டும் அங்க பிறப்பாங்க. அதனாலதான் அது சொர்க்கமாவே இருக்குது. அது 2500 ஆத்ம வருடம் பதிவுல இருக்கறனால திருப்பி அது அப்படியே கண்டினியூஸ் ஆகுது இல்லைங்களா? இப்ப முயற்சி பண்றதுனால அந்த அளவுக்கு ஆழமா இப்ப போத்தால இப்ப முயற்சி பண்ணி நம்ம குணத்தை மாத்திக்கிறோம். அந்த குணத்தை மாத்திக்கிறது, அதாவது சொர்க்கத்துல எப்படி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத பரிசுத்த குழந்தை மாதிரி இருக்கிறாங்களோ அததான் இயேசு சொல்வார். பரிசுத்தமான குழந்தை மாதிரி ஆகாம சொர்க்கத்துக்கு வர முடியாதுன்ட்டு. பெரியவங்களுக்கும் குழந்தைக்கும் முக்கியமான வித்தியாசமே காமம் பற்றி அதுக்கு தெரியாது, பெரியவங்களுக்கு தெரியும். மற்றபடி கோபம் எல்லாம் கூட குழந்தைங்களுக்கு வரும். ஆமா அப்ப brother. குழந்தை மாதிரி பரிசுத்தமானாதான் சொர்க்கத்துக்கு வர முடியும்ன்றதோடைய அர்த்தம் அதுதான். சோ அதை யாராவது சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அதுல இருக்குது நிறைய நம்ம படிக்க படிக்க அது அந்த விஷயம் வெளிப்பட்டுட்டு தான் இருக்குது. சோ இவ்வளவுதான் இந்த இவரு இங்க பாத்தீங்கன்னா மனிதன் பக்கம் திரும்புது. நீ வந்து கர்த்தருடைய மனுஷன் தான், இதனால நிரூபணம் ஆகுது. மேஜிக் பண்ணா அவங்க நம்புறாங்க. கரெக்ட். கடவுள் சொல்றாரு, நான் மேஜிக் பண்ண வரல, அதுக்குன்னு இருக்கிறவங்க பின்னாடி போ. நான் உன்னுடைய பாவத்தை அழிச்சு சொர்க்கத்துக்கு அழிச்சிட்டு போறதுக்கு வந்திருக்கிறேன். ஒருத்தன் இறக்க போறவன் இறந்துட்டான், மீண்டும் ஆத்மா உயிர் உள்ள வந்துட்டா கூட உயிர் பழைக்கும். ஆனா பாவம் அழியுமா? அந்த பாவம் அப்படியே தான் இருக்க போகுது இல்லையா? சோ இன்ன வரைக்குமே பிரதர் எந்த மதமுமே செய்த பாவத்தை எப்படி அழைக்கிறது, இல்ல இனிமே எப்படி பாவம் செய்யாம இருக்கிறது, எது பாவம்னே சொல்லலையே. சொல்லல. எது பாவம் சொன்னாதானே பிரச்சனை. இவங்க வந்து காமம் தப்புனா எப்படி குழந்தை பிறக்கும் அப்படி இப்படின்ற. சரி, அப்ப எதுதான்ப்பா தப்பு உங்க பாஷையில? அந்நிய தேவனை வழிபடுவதுதான் தவறு. நல்லா இருங்கடா சாமிங்களா அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். சரி, ஓகே, நம்ம அடுத்த இதுக்கு போலாம். ஓகே.